என்னங்க நடக்குது ஐபிஎல்லில்? ஸோ நம்மளும் இவ்வளோ வருஷமாக வந்து கிரிக்கெட் சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக என்னை வீடியோ போட வச்சிட்டாங்க. அவ்வளோ டென்ஷன். இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஒரே நிமிஷம், இந்த டீ தான். இதில் ஒரு செப்பை அடித்து பாருங்கள், ஃபுல் டிப்ரெஷன் கிளியர். நம்மளும் ரொம்ப நாளாக இந்த கிரிக்கெட்டை வாட்ச் பண்ணி தான் இருக்கும், 20 வருஷமாக வாட்ச் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் எந்த வருஷமே ஒரு உணவுபூர்வமாகவோ எந்த ஒரு விஷயம் எமோஷனலாகவோ அப்படி கனெக்ட் பண்ணணும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக என்னை வீடியோ போட வச்சிட்டீங்க. கண்டிப்பாக வந்து தோனியோட கேப்டன்ஷிப் இல்லாமல் ஒரு புது கேப்டன்ஷிப் இந்த 2-3 இயர்ஸாக ஸோ கப் அடிக்காமல் 2 வருஷமாக ரொம்ப ட்ரோல் ஆகி ரொம்ப மீம்ஸ் மெட்டீரியல் ஆளாகி சிஎஸ்கே ரொம்ப டவுன்ஃபால் ஆகும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கிரிக்கெட் லவருக்கே வந்து ஒரு வெறுப்பு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு சிஎஸ்கே ஒஸ்டான செக்மெண்ட் நான் சொல்லலை, சில சுச்சுவேஷனை நல்லபடியாக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சன்ரைஸ் கூட மேட்ச் இன்னைக்கு தோற்றுருக்கோம். அதாவது இஷான் கிசார் இறங்கி அடிக்கிறாருங்க. ஸோ அந்த ஒரு தில்லுக்கு துட்டு மாதிரி தான் ஸ்ரீகாந்த் சொல்கிற கமெண்ட் சொல்கிற மாதிரி தான் இறங்கி அடிக்கணும். நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப சொதப்பல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ருத்ராஜுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு கேப்டன்ஷிப்லேருந்து விளையாடுங்க. அது உங்களுடைய பிளேயிங்க்கு நல்லதே கிடையாது. ஏன்னா ஓவர் ப்ரெஷர் உங்கள் மேலே வரும்போது ஸோ அந்த கேப்டன்ஷிப் எப்படி கொண்டு போகுது, எந்த லைனப்பில் ஆர்டர் இறக்குறது, பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும். நீங்கள் ஆக்சுவலாக 18th 19th ஓவரில் உசைன் கொடுத்து மேட்சை வந்து ஓரளவுக்கு டேர்ன் பண்ணி பார்த்தா, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் பாலர் வந்து கொடுத்து மேட்சை வந்து கம்ப்ளீட்டாக விட்டீங்க. இதில் வந்து சிவம் துபே ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சாம்பியன் சொல்லி அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சிஎஸ்கே பேட்ஸ். பட் டோட்டலாக வந்து பயங்கரமாக அவர் வந்து மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மிஸ் பண்ண கேட்சி, பேட்டிங்லும் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். அவரும் பழைய ஃபார்முக்கு வரான்னு சொல்ல முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் லவருக்கே வந்து என்னடா தோனி ஒரு கட்டி காத்த ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அடிச்சு திம்சம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு சரி பண்ணி நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றணும். முதல்ல இந்த கோச்சை மாற்றணும், ஃபிளமிங்கை மாற்றணுங்க. ஏங்க என்னங்க அந்த ஆளுங்க ஒரு வித எக்ஸ்பிரஷன் இல்லை, ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கிடையாது. ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது டீம் கம்ப்ளீட்டாக மாற்றணுங்க. அப்போ தான் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு கம்பேக்கில் வந்து கப் அடிக்க முடியும். ஆனால் இதுக்கு மத்தியில் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து வார் போயிட்டுருக்கு. ஒன்றே ஒரு விஷயம், ஆர்சிபியில் கோலின்னா ஆர்சிபி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறது நம்ம ஃபேன்ஸ் கம்மி. அதே மாதிரி சிஎஸ்கே வந்து தோனிலாம் அந்த மாதிரி தான் ஸ்டார் பிளேயருக்காக தான் எல்லாமே சண்டை போடுவீங்க. பட் இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு விளையாடும் போது எல்லாமே ஒற்றுமையாக நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தை தெரியல. ஸோ அதை கொஞ்சம் லாயலாக எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எல்லா டீமும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுலிங் ஆர்டரே வந்து நம்ம சிஎஸ்கே சுத்தமாக இல்லை. பத்ரினாலாம் பயங்கரமான பிளேயர், வந்து எதுக்கு டீமில் தூக்குனாங்களே தெரியல. ஸோ பத்ரினா போனதே மிகப்பெரிய இழப்பு தான். அப்புறம் ஜடேஜா எவ்வளோ பெரிய பிளேயர், நமக்கு கப் அடிச்சு கொடுத்த பிளேயர், லாஸ்ட் மினிட்ஸில் அவர் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கோரே இல்லைங்க. ஸோ அந்த 180 வச்சு நம்ம எதுவுமே மீட் பண்ண முடியாது சன்ரைஸ். ஏன்னா 200 250 அசோட சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்படின்னா ஹைலைட்டு, சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்காக மும்பை இந்தியன்ஸும் பங்காளி மற்ற டீம்ஸ் இருந்துச்சு, ஆர்சிபி அவர் ஜெயிச்சு கொடுத்து பங்காளி நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அஜித் வாங்க விஜய் வாங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஆட போகிறீங்க மாதிரி, நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் நீங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து கவலைக்கிடமாக இருக்குது. பிளே ஆஃப் பண்ணுற வாய்ப்பை 90% நடந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு மேட்ச் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 3 டீம் குவாலிஃபை ஆகிடுச்சு. ஸோ ஆர்சிபி நம்பர் 1 இருக்காங்க, நம்பர் 2 சன்ரைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd வந்து ஜிடி. ஸோ இப்போ ஜிடி கூட ஒரு மேட்ச் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். பட் குவாலிஃபை பிளே ஆஃப்க்கு வந்து பஞ்சாப் அடுத்த மேட்ச் வந்து லாஸ் ஆகிட கன்ஃபார்ம் எலிமினேட் ஆகிடுவாங்க. வின் பண்ணால் 15 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. ராஜஸ்தானுக்கு 2 மேட்ச் இருக்குது, அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து 12 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 மேட்ச் பண்ணால் அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ ராஜஸ்தான் தோக்கணும், பஞ்சாபும் தோக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா தோக்கணும், டெல்லி தோக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 டீமுக்கு வந்து இப்போது யார் வரப்போறோன்னு ஒரு கியூரியாசிட்டி அடுத்த நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிக்கெட் லெவல் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே தான், ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸாக பாருங்கள். தேவையில்லாமல் ஃபேன்ஸ்குள்ளே இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒன்பத்தை கக்கி யாரையும் ட்ரோல் பண்ண வேணாம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து விளையாடுறாங்க. ஸோ நான் சொல்கிறது, நான் கண்டிப்பாக 5 கப் அடிச்சு 5 கப் பெருமையாக மாற்றி சொல்கிறத விட அந்த டேல யார் வின்னது, அந்த சீசனில் யார் வின்னது, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். தவிர்த்து அடித்த கப்பை வந்து பார்த்து சந்தோஷப்படுத்த பெருமைப்படுத்த தவிர்த்து அதை வச்சு நம்ம வந்து ரொம்ப வந்து புகழாரம் சொல்லக்கூடாது. ஆர்சிபியும் அந்த இதான் சொல்கிறேன், ஒரு கப் அடிச்சிட்டிங்க. நிறைய டீம்ஸ் 10 டீம் இருக்காங்க,
இவங்களே ஆர்சிபி சிஎஸ்கே மற்ற டீம் வந்து அடிக்கணுங்க அடிச்சுக்கிட்டோம். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள். தேங்க்யூ.